الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் முடிந்தது, கனிமத் பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விட்டது, யூதர்களோடு நிலங்களை பற்றிய ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் தான் ஹபஷாவிலிருந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹைபரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள். இவர்களோடு ஏனைய இன்னும் சில சஹாபாக்களும் இருந்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் யமனில் இருக்கும் போது இஸ்லாத்தை தழுவிவிட்டு யமனிலே வசித்து வந்தோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சென்று நேரில் சந்திக்கலாம் என்று அங்கிருந்து கடலிலே கப்பலிலே புறப்பட்டோம். மதீனாவை நோக்கி வந்த எங்களுடைய கப்பல் திசை மாற்றி அலைக்கழிக்கப்பட்டு ஹபஷாவிற்கு சென்று சேர்ந்து விட்டது. எத்தியோப்பியா போயிட்டாங்க. அங்கு சென்றால் நஜ்ஜாஷி மன்னர் இருந்தார், அவரும் இஸ்லாத்தை தழுவி இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் அங்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அப்போது அவர்கள் எங்களிடத்தில் கூறினார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பித்தான் இங்கு வசித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் எங்களுடன் இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் செல்லும் போது எல்லோரும் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லலாம் என்று கூறியதினால் நாங்களும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களோடு நாங்களும் தங்கிக் கொண்டோம். பின்பு இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக எத்தியோப்பியா ஹபஷாவில் இருந்து மதீனாவிற்கு வந்தோம். மதீனாவில் எங்களுக்கு செய்தி கிடைத்தது, நபி அவர்கள் மதீனாவில் இருந்து ஹைபருக்கு கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது. எனவே நபி அவர்களை பின்தொடர்ந்த நாங்களும் இப்போது ஹைபருக்கு வந்து சேர்ந்தோம். இதற்குள்ளாக நாங்கள் வந்து சேர்வதற்குள்ளாக ஹைபரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டிருந்தார்கள். கனிமத் பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கனிமத் பொருட்களை பங்கு வைத்ததில் ஹுதைபியாவில் எவர்கள் உடன்படிக்கை செய்தார்களோ அந்த 1400 சஹாபாக்களை தவிர ஏனைய மற்ற தவிர எந்த சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் பங்கு வைக்கவில்லை, எங்களை தவிர. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதிலிருந்து சில பொருட்களை எங்களுக்கு கொடுத்தார்கள் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த யூத பெண்மணிகளில் எங்களுக்காக ஒரு அடிமை பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு விருப்பமான ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று கூறிய போது திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அப்ப அவங்க இஸ்லாத்தை தழுவல, சஃபியா என்ற பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா என்ற பெண்ணை திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அப்போது ஒருவர் வந்து, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சஃபியா என்ற இந்த பெண், அபுல் ஹுகைத்தினுடைய மனைவி இந்த பெண் இந்த யூத ஹைபருக்கெல்லாம் இருந்த தலைவனுடைய மகளாவார்கள், இவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் உங்களுக்கான தகுதியாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும், நீங்கள் வேறு யாருக்கும் இவர்களை தரக்கூடாது, இதுவே சரியானதாக இருக்கும் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்றார்கள். பின்பு திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்கள் அவ்விருவர்களையும் பார்த்தார்கள். சஃபியாவை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அதன் பேரில் அவர்கள் வேறொரு பெண்ணை தங்களுக்கான அடிமையாக எடுத்துச் சென்றார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவிடத்திலே இஸ்லாமை எடுத்து கூறினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை உரிமை விட்டுவிட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணமும் செய்து கொண்டார்கள். பின்பு
பேரித்த பழம், கோதுமை, நெய் போன்ற பொருட்களால் காய்ச்சப்படக்கூடிய ஒரு இனிப்பான பாயாசத்தை கொண்டு சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் வலிமா விருந்தை வழங்கினார்கள். அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கன்னத்தில் ஒரு காயத்தின் வடு இருப்பதை கண்டார்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு நாள் ஒரு கனவை கண்டேன். முழுமையான நிலவு அந்த இடத்திலிருந்து அகன்று என்னுடைய மடியில் வந்து விழுவதை போன்று நான் கனவு கண்டேன். இதை மறுநாள் காலை என் கணவர் அபுல் ஹுகைக்கிடத்தில் நான் கூறினேன். உடனே அவர் கோபப்பட்டு, மதீனத்து அரசரையா நீ விரும்புகிறாய் என்று சொல்லி ஓங்கி என்னுடைய கன்னத்தில் அறைந்தார். அந்த வடுதான் இந்த வடு என்று அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஹைபர் யுத்தம் முடிந்ததற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதத்திலிருந்து ஜைனப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நபி அவர்களையும் நபி தோழர்களையும் விருந்துக்காக அழைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்தை ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விருந்துக்கும் சென்றார்கள். ஆட்டினுடைய இறைச்சியில் கடுமையான விஷம் தடவப்பட்டு இருந்தது அந்த விருந்தினுடைய ஆட்டினுடைய இறைச்சியில். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய இறைச்சியில் முன் சப்பையை, இந்த தோள்பட்டையினுடைய 2 பகுதிகளுடைய முன் சப்பையை அளவுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்தில் தான் அளவுக்கு அதிகமாக விஷம் ஏற்றப்பட்டு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்தோம்பலை ஆரம்பித்து கரியை மெல்லக்கூடிய நேரத்திலேயே அதை துப்பிவிட்டு இப்படி கூறினார்கள், இந்த ஆட்டினுடைய எலும்பு என்னிலே விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று என்னிடத்திலே கூறுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த பெண்மணியை அழைச்சி நபி அவர்கள் இதை பற்றி விசாரித்தார்கள். ஜைனப் என்ற அந்த யூத பெண்மணி இதை ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டபோது அப்பா அவங்க பதில் சொன்னாங்க, நான் விஷம் தடவி உங்களுக்கு விருந்து தர வேண்டும் என்று நான் எண்ணினேன். காரணம், நீங்கள் நபி என்றால் அதை கண்டுபிடித்து விடுவீர்கள், நீங்கள் நபி இல்லை என்றால் நீங்கள் அரசால நினைக்கிறீர்கள், உங்களுடைய அரசை நாங்கள் கொள்வதற்காக திட்டம் திட்டிக் கொண்டிருந்தோம் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து விட்டு விட்டார்கள். ஆனால் நபி அவர்களோடு அந்த கரியை சாப்பிட்டு விழுங்கிய பிஷ்ர் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். பின்பு நபி அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்தார்கள். ஆனால் அவர்களுடைய இறைச்சியால் இறந்து போனதற்காக பிஷ்ர் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஜைனபை பழிக்கு பழி தீர்க்கப்பட்டது, அவர்களை கொலை செய்தார்கள். இப்போ இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் சில பகுதிகள் இருக்கின்றது. இதில் 80% யூதர்களும் 20% அரபுகளும் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஹைபரில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஃபதக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். இந்த ஃபதக் என்ற பகுதியில் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் மீது முஹையிஸா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே எச்சரித்து வர அனுப்பியிருந்தார்கள். ஆனா ஹைபருக்கு முன்னாடி அது நடந்ததுனால அந்த எச்சரிக்கையை ஏற்று அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கல, இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்ற செய்தி ஃபதக்கில் வாழக்கூடிய யூதர்களுக்கு கிடைத்தவுடன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டோம், சமாதான உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. எங்களின் மீது நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம், சமாதான உடன்படிக்கைக்கு வந்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி. சமாதான உடன்படிக்கை இப்ப யூதர்களுக்கு என்ன அப்படின்னா, ஹைபர்ல நபி அவர்கள் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்களோ அதான். அதாவது நீங்க விவசாயம் பண்ணணும், பாதி எங்களுக்கு கொடுத்துடணும், நிலம் எங்களுக்கு சொந்தம், நிலம் முழுக்க எங்களுக்கு சொந்தம், உங்களை நாங்க வேலையாளா வச்சிருக்கிறோம், எப்ப வேணாலும் இந்த நிபந்தனை ரத்தாகலாம், உங்களை நாங்க விரட்டி விடலாம், அதாவது உங்களை நாங்கள் அப்புறப்படுத்தலாம், நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க இருந்துக்க வேண்டியதான் என்ற ஹைபரில் போடப்பட்ட அதே ஒப்பந்தத்தை இந்த யூதர்கள், அதாவது ஃபதக்கில் வசித்து வந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி அவர்கள் ஒன்றும் பேசாமலேயே அந்த ஒப்பந்தத்தை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டார்கள்.
கைபர்ல நீங்க என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்களோ அதே ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க இங்கே இப்படியே இருந்து பிழைச்சிட்டு போறோம், உங்களுக்கு பாதியை கொடுத்துடுறோம், எங்களின் மீது நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபதக்கினுடைய யூதர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு சில சஹாபாக்களை அவர்களை கண்காணிப்பதற்காகவும் அவர்களுடைய விளைச்சல் நிலங்களை கண்காணிப்பதற்காகவும் நபி அவர்கள் நியமித்தார்கள். இப்போது போரே இல்லாமல், எந்த விதமான போரும் இல்லாமல் ஃபதக் என்ற இந்த பகுதி, விவசாய பகுதி, நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்ததினால் இந்த நிலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முழுமையான சொந்தம். நபி அவர்கள் எப்படி விரும்புறாங்களோ இந்த ஃபதக் என்ற பகுதியை அப்படி செலவு செஞ்சுக்கலாம். இது அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு காசியத்தான சட்டம். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபதக் என்று சொல்லக்கூடிய முழுமையான நிலமும் சொந்தமாகி விட்டது. பின்பு இந்த ஃபதக் என்ற பகுதியை வெற்றி கொண்டதற்கு பின்னால் நபி அவர்கள் இங்கிருந்து கிளம்பி வாதில் குரா என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு போறாங்க. இந்த வாதில் குராவிலும் 80% யூதர்கள், இவர்களோடு சில அரபுகளும் இருந்தாங்க. இப்ப இவர்கள் வாதில் குராவுக்கு போகும்போதே அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் ஜாக்கிரதையா இருந்தாங்க. எப்போது வேண்டுமானாலும் முஹம்மதுடைய படை நம்மின் மீது வந்து போர் தொடுக்கும் என்ற போர்க்கால அடிப்படையில் அவங்க இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கொஞ்சம் அஜாக்கிரதையா போனாங்க, நார்மலா போனாங்க. இப்போ அந்த யூதர்கள் திடீரென்று முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தினதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை மித்ஆம் என்பவர் இந்த இடத்தில் கொல்லப்பட்டார். இப்ப இவர் கொல்லப்பட்டதுமே சஹாபாக்கள் மித்ஆம் கொல்லப்பட்டதும் அவர் ஷஹீதாகிவிட்டார், அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று டிக்ளேர் பண்ணி பேசினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி பேசாதீங்க, மித்ஆம் எனக்கு தெரியாமல் இதற்கு முன்னால் வெற்றி கொள்ளப்பட்ட இடத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு போர்வை அவரின் மீது நெருப்பாக எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நபி அவர்கள் கனிமத் பொருட்களை நியாயமா பங்கு வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொருட்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது சில நேரங்களில் சின்ன சின்ன பொருட்கள் சிந்தும், கீழே விழுந்துரும். 10 ஈட்டி எடுத்துட்டு வராங்கன்னா 1 கீழே விழுந்துரும். இப்ப நபி அவர்களுக்கு முன்னாடி 9 ஈட்டிகள் வரும், தெரியாம விழுறது தான். அப்ப சஹாபாக்களில் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகத்தின் மீது சிலருக்கு பலவீனமான ஈமான் இருக்கும் போது அந்த ஒரு ஈட்டி அமைதியா எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு ஈட்டு தானே, நபி அவர்கள் எதுவும் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது நபி அவர்கள் கணக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு வஹி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறான், இதை இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மித்ஆம் என்ற நபி அவர்களுடைய அடிமை கனிமத் பொருட்களில் நபி அவர்களிட்ட கணக்கு காட்டாம ஒரு போர்வையை எடுத்து வைத்துக் கொண்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கொல்லப்பட்டதற்கு பின்பு இப்படி சொன்னாங்க, அவர் எடுத்து வைத்துக் கொண்ட அந்த போர்வை அவரின் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுமே, இந்த வார்த்தை சொன்னதுமே எந்தெந்த சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு தெரியாமல் சில பொருட்களை எடுத்தார்களோ ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து சஹாபாக்கள் போட்டாங்க. இப்போ எதிர்பாராத விதமாக முஸ்லிம்களின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த துவங்கியதும் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ராணுவ நடவடிக்கையில நிறுத்திட்டாங்க. தங்களின் மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மீது எதிர்பாராத விதமாக போர் தொடுத்தாங்க. நபி அவர்கள் போர் தொடுத்தார்கள், இஸ்லாமிய அழைப்பும் விடுத்தார்கள், இடையிடையே வந்த வக்துகளை நிறைவேற்றினார்கள். இந்த போர் தொடுத்தார்கள் அப்படின்றது மூர்க்கமா போர் தொடுக்கல, தடாலடியா போர் தொடுக்கல. நீங்க எதிர்த்தா நாங்களும் எதிர்ப்போம், ஆனா நாங்க போர் செய்வதற்காக வரல, சமாதானத்துல இருக்கிறீங்களா இல்ல என்னதான் உங்களுடைய விஷயம் அப்படின்றதை நிதானத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அவர்கள் போர் தொடுக்கும் போது நபி அவர்களும் போர் தொடுத்தார்கள், அமைதி காத்தார்கள், முகாமிட்டார்கள், தொழுகையை தொழுதார்கள், நிதானத்தோடு கையாண்டார்கள். ஒரு கட்டத்தில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் இருந்து இரவு வரைக்கும் இதே போன்று இந்த நிலைமை நீடித்தது. நபி அவர்கள் போர்க்களத்திற்கு இடையில் அசரை தொழுதார்கள், லுஹரை தொழுதார்கள், மக்ரிப் இஷாவை தொழுதுவிட்டு பின்பு இரவு முழுவதும் அமைதியாக இருந்துவிட்டு ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு மீண்டும் வாதில் குராவிற்குள் நுழைந்தார்கள். அப்போது யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேறு வழி இல்லாமல் ஃபஜ்ருக்கு பின்னால் வந்து சரணடைந்து விட்டார்கள்.
இவர்களும் என்ன ஒப்பந்தம் ஏற்கனவே ஹைபர்ல, அதே மாதிரி ஃபதக் மக்களும் என்ன ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்களோ இதே ஒப்பந்தத்தை இவர்களும் செய்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இதன் மூலம் சஹாபாக்களுக்கு அநேகமான பொருட்களை, நிறைய பொருட்களை அல்லாஹு தஆலா கனிமத்தாக சஹாபாக்களுக்கு கொடுத்தான். பின்பு இங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்றார்கள். இந்த தைமா என்ற சொல்லக்கூடிய இந்த பகுதிகள், இந்த யூதர்கள் நியாயமான யூதர்களாக இருந்தார்கள், கொஞ்சம் நியாயமானவர்கள். இவர்கள் ஒருபோதும் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்பும் அதற்கு முன்பும் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த ஒரு போரிலும் ஈடுபட்டது கிடையாது. இந்த யூதர்கள் அவர்கள் யூத மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எந்த ஒரு போரிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. இப்போது நபி அவர்கள் தங்களிடத்தில் வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே அவர்களாக முன்வந்து சமாதான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார்கள். நபி அவர்கள் இவர்களிடத்தில் மாத்திரம் நிரந்தரமான ஒப்பந்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த நிலத்தை அவர்களுக்கே கொடுத்தார்கள். ஜிஸ்யாவை எங்களுக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை அந்த யூதர்களிடத்தில் நியாயமாக போட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எங்களால் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொல்லை பிரச்சனை என்றால் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பாதுகாப்பு உங்களுக்காக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்து முடித்துவிட்டு ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் ஒட்டுமொத்தமான யூதர்களுடைய விஷயங்களும் கட்டுக்கோப்புக்குள் வந்துவிட்டது. முஹர்ரமில் மதீனாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு கிளம்பி வரும்போதே சுற்றி இருக்கக்கூடிய சில வழிப்பறி அரபுகளுக்கு, அதாவது திருட்டுத்தனம் செய்யக்கூடிய அரபுகளுடைய பகுதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபான் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சில சஹாபாக்களை கொண்டு இவங்களெல்லாம் நீங்க போய் எச்சரிக்கை செஞ்சிருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. நபி அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படின்னா, மதீனாவில் இருந்து கிளம்பி இப்போது நாம் ஹைபருக்கு செல்கின்றோம். முக்கியமான வீரர்கள் 1400 நபர்கள் இப்போ மதீனாவை விட்டு வெளியே கிளம்பி போயிடுச்சு. போயிட்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகலாம். நபி அவர்கள் அப்போவே திட்டம் தீர்க்கிறாங்க. இந்த நேரத்தில் நமக்கு தெரியாமல் திடீரென்று வேறு ஒரு படை, குறிப்பாக இந்த அரபுகளுடைய படை, அதாவது திருட்டுத்தனம் செய்யக்கூடிய வழிப்பறித்தனம் செய்யக்கூடிய அந்த படைகள் மதீனாவிற்குள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சஹாபியை ஹைபருக்கு நபி அவர்கள் இப்படி கிளம்பும் போதே இந்த பக்கமாக இங்கெங்க இருக்கக்கூடிய கிராமப்புற அரபிகளை எல்லாம் நீங்க போய் எச்சரிக்கை செஞ்சுட்டு வாங்க என்று அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்களும் அதே போன்று அவர்களை சென்று எச்சரிக்கை செய்துவிட்டு நபி அவர்கள் ஹைபரில் இருந்து மதீனாவிற்கு வரும்போது அவர்களும் சென்று நபி அவர்களிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, நான் சென்று எச்சரிக்கை செய்து வரும்போது நபி அவர்கள் ஹைபரையே வெற்றி கொண்டு விட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று செல்லக்கூடிய நேரத்தில் 2 சம்பவங்கள் நடந்தது. செல்லும் போது ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறினார்கள் சஹாபாக்கள். அப்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை. உருவமில்லாத, அதாவது உருவமில்லாத ஒரு இறைவனவன், சிலைகளை போன்ற ஒரு செவிடனை நீங்கள் அழைக்கவில்லை. எனவே உங்களுடைய தஸ்பீஹாத்துகளை அமைதியாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய சிஃபாத்தை பற்றி இந்த இடத்தில் போதனை செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று செல்லக்கூடிய வழியில் ஒரு இரவு தங்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் களைப்பற்று இருந்தார்கள். அந்த பயணம் இரவினுடைய முற்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து இரவினுடைய நடுப்பகுதியில் ஒரு இடத்தில் முகாமிட்டு உறங்குவதற்காக அனுமதி கொடுத்தார்கள். இப்ப எல்லாருமே களைப்பாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் உறங்கச் சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகாலையில் நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று இரவு முழுக்க தூங்காமல் இருப்பதற்கு பணித்திருந்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் களைப்பின் காரணமாக தூக்கம் மிகைத்து விட்டது. அவர்களும் உறங்கிவிட்டார்கள். ஃபஜ்ருடைய நேரம் கடந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அந்த
கூட்டத்தில் எழுந்தார்கள். சஹாபாக்களுடைய கூட்டத்தில் எழுந்தவர்களில் முதலாமவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்தார்கள். எந்திரிச்சதுமே சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அழைத்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்தார்கள், நிறைவேற்றினார்கள். இதுதான் நபி அவர்கள் தாமதமாக தொழுத ஒரே ஒரு நாள். பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளால் மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். மதீனாவிற்குள் நுழைந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டம் தீட்டுகின்றார்கள். அடுத்தது என்ன? பின்பு இப்போது மீதம் இருப்பவர்கள் கத்ஃபான் கிளையினர்கள், அதாவது இவர்கள் ஒரு கிளையாக, குழுவாக, கபீலாவாக இல்லை. இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள், ஆங்காங்கே சிதறுண்டு வாழ்ந்து கிடந்தவர்கள். இவர்களுக்கென்று வீடுகள் கிடையாது, இவர்களுக்கென்று நிலையான நிரந்தரமான எந்த முகவரிகளும் கிடையாது. இவர்கள் அவ்வப்போது ஆங்காங்கே தங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு இடம் தேடி சென்று எச்சரிக்கை செய்வதென்பதும் அல்லது அவர்களிடத்தில் ஒரு இடத்தை குறிவைத்து போர் செய்வதென்பதும் இது சிரமமாகவே இருந்தது. ஏனென்றால் எந்த பகுதிக்கு இவர்களிடத்தில் செல்வது? ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக ஒவ்வொரு இடத்தில் தங்குவார்கள். திடீரென்று அங்கு வழிப்பறி கொள்ளையர்களை முடித்துவிட்டால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை கழிந்திருந்தது. என்றாலும் இவர்கள் பெரும்பான்மையாக எந்தெந்த இடத்தில் தங்கி இருப்பார்களோ, இவர்களுடைய இருப்பிடங்கள் எதுவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவான ஒரு செய்தி இருந்ததோ, இதன் அடிப்படையில் இவர்களையும் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 ரபீஉல் அவ்வல் மாதம் 700 சஹாபாக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். இந்த போருக்கு பேர் ராத்துர் ரிகா என்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ராத்துர் ரிகா என்றால் துண்டு துணிகள் என்று பொருள், சின்ன சின்ன துண்டு துண்டு துணி என்று பொருள். ஏன் அந்த பெயர் இந்த போருக்கு வந்தது என்பது வரலாற்றிலே வரும். 700 நபர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கிளையைச் சேர்ந்த அன்மார், சாலபா, முஹாரிப் போன்ற சிறு சிறு குழுக்களை எச்சரிக்கை செய்வதற்காக 2 நாட்கள் பயண தூரத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவிலிருந்து 2 நாட்கள் பயண தூரத்தை மேற்கொண்டார்கள். அபூதர் அல்லது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுமா இவ்விருவர்களில் யாரோ ஒருவரை மதீனாவில் தங்களுடைய பிரதிநிதியாக நியமித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சென்றார்கள். அதே போன்று சென்று குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் அந்த கிளை இருக்கக்கூடிய இடத்தில் தங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் இவர்களோடு மிகப்பெரிய ஒரு போர் புரிய வேண்டும், இவர்களை கொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை வேறறுக்க வேண்டும். வழிப்பறி கொள்ளையர்கள் இவர்களுடைய வழிப்பறி கொள்ளையர்களால் பொதுவான மக்கள் பயணம் செய்வது அல்லது வியாபாரம் செய்வது அச்சுறுத்தலாக இருந்தது. இவர்களை அடக்கிவிட்டால், இவர்களை எச்சரிக்கை செய்துவிட்டால், பொதுவாக பயணம் செய்பவர்களும் வியாபாரத்திற்காக சென்று வருபவர்களும் நிம்மதியோடு ஒரு பெருமூச்சோ விடுவார்கள் என்ற சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்ப இந்த போருக்கு கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பயணத்தை பற்றி அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ஒட்டகம் 6 நபர்களுக்காக இருந்தது. 6 நபர்களுக்கு சேர்த்து ஒரு ஒட்டகம். இதுதான் இந்த போருக்காக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக 2 பேர் அல்லது 3 பேர் ஒரு ஒட்டகத்தின் மீது பயணம் செய்தாலும் மீதமுள்ள 4 நபர்கள் அல்லது 3 நபர்கள் ஒட்டகத்திற்கு கீழாக நடந்தாக வேண்டும். இப்படியே 2 நாட்கள் நடந்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ இப்படி நாங்கள் நடந்தோம். கரடுமுரடான பாதை என்பதால் அவர்களுடைய இருப்பிடங்கள், வசிப்பிடங்கள் கரடுமுரடான பாதை என்பதினால் எங்களுடைய கால்களில் அளவுக்கு அதிகமான நோவினைகள் ஏற்பட்டது. எங்களுடைய பாதங்களில் அளவுக்கு அதிகமாக புண்கள் ஏற்பட்டது. இதனால் கால்களுடைய நகங்கள் பேந்து வெளியே வந்து விட்டது. கால்கள் வெடிப்பு ஏற்பட்டது. இதை நாங்கள் தற்காத்து கொள்வதற்காக சில துண்டு துணிகளை எடுத்து எங்களுடைய காலை நாங்கள் சுத்தி கொண்டோம். இதனால்தான்
இந்த போருக்கு பேர் தாத்துர் ரிகா, துண்டு துணிகள் என்று வந்தது. இதை அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கால்கள் வெடித்து விட்டது. அதே போன்று இந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் போது ஸலாத்துல் ஹௌஃப், அச்ச நேர தொழுகையை தொழுவித்தார்கள். இதை பற்றி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் குழுவை இரண்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள். 4 நேர தொழுகை, அதாவது 4 ரகாத் தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரகாத்துகள் தொழுது அத்தஹியாத்தில் இருக்கும் போதே ஒரு குழு சலாம் கொடுத்துவிட்டு எதிரிகளோடு சண்டையிடுவதற்காக இருக்கக்கூடிய படைகளை பாதுகாப்பதற்காக சென்று விடுவார்கள். அடுத்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3வது ரக்காத்தில் சேர்ந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிளையை நேராக சென்று சந்தித்தார்கள். ஒட்டுமொத்த கிளையர்களிடத்திலும் சண்டையிடவில்லை. கடுமையான அச்சுறுத்தலை, கடுமையான எச்சரிக்கைகளை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசினார்கள். சிலர் நபி அவர்களிடத்தில் ஒப்பந்தங்களை கொண்டு சென்று விட்டார்கள். இஸ்லாத்தை தழுவல ஒப்பந்தம் செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இனி நாங்கள் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட மாட்டோம், முஸ்லிம்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான விஷயத்தையும் செய்து கொள்ள மாட்டோம், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியில் நாங்கள் தேவையில்லாமல் எந்த விதமான சட்ட மீறலையும் செய்ய மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்துவிட்டு உத்தரவாதம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். இது ஒரு சாரார். இன்னும் சிலர் திருந்தாமல் அங்கு இருந்தார்கள். இப்ப இவங்க என்ன நடந்தது அப்படின்னா, இதே அங்கு சென்றதற்கு பின்னால் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் நபி அவர்களுக்கு நாங்கள் நிழலிடச் செய்தோம். இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மரத்தினுடைய கிளைகளில் ஒரு துணியை கட்டி நிழலிடச் செய்து நபி அவர்களுக்காக நாங்கள் ஒரு ஓய்வெடுக்கும் இடத்தை தயார் செய்தோம். பின்பு நாங்கள் எல்லாம் ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களுக்கு சென்று நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு உறங்கிவிட்டார்கள். தங்களுடைய வாளை ஒரு மரத்திலே, அந்த மரத்தில் மாட்டிவிட்டு, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று விழித்து பார்த்தால் எங்கிருந்தோ வந்த ஒரு எதிரி நபி அவர்களுடைய வாள் மரத்தில் இருப்பதை கண்டு அந்த வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருந்தான். இப்ப நபி அவர்கள் திடீரென்று விழித்து இந்த கோலத்தை பார்க்கிறார்கள். அப்போது அந்த எதிரி வாளை வெட்டக்கூடிய அந்த துணியில் வைத்துக்கொண்டு என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டான். நபி அவர்கள் அல்லாஹ் என்று பதில் கூறினார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய நெஞ்சு பதைப்பதைக்க ஆரம்பித்தது, அவனுடைய உடல் நடுங்க ஆரம்பித்தது. இந்த நடுக்கத்தின் காரணமாக கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. அப்ப நபி அவர்கள் அந்த வாளை கையில் எடுத்தார்கள். என்னிடமிருந்து உன்னை தற்காப்பவன் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்திலே கேட்டார்கள். அவன் யாரும் இல்லாமல் திகைத்து நின்றான். உங்களை தவிர என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று அவன் முன்மொழிந்தான். பின்பு அவனை எச்சரிக்கை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவன் ஒன்றும் பண்ணல. இதே போன்று இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி சென்று ஊருடைய மக்களுக்கு மத்தியில் சென்று ஒரு இரவு தங்கினார்கள். இப்படி இரவு தங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இரவு நேரத்தில் ரோந்து பணிக்காக சஹாபாக்களை பாதுகாக்க நியமித்தார்கள். இந்த நேரத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முழித்து கொண்டே தொழுகையில் ஈடுபட்டார்கள். பின்னேற இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாருமே உறங்குறாங்க. நபி அவர்கள் தூங்குறாங்க, சஹாபாக்கள் தூங்குறாங்க. பாதுகாப்புக்காக நியமித்திருந்த 2 சஹாபாக்களில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறங்கிவிட்டார்கள். இப்ப அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஈடுபடும் போது ஒரு எதிரி வந்துட்டாங்க. நம்மை தாக்குவதற்காக காலையில் முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்க, நம்மளை அச்சுறுத்துவதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்ட ஒரு வன்பன்
ஒரு வழிப்பறி கொள்ளையன் இங்கு வந்து விட்டான். அப்பாத் இப்னு பிஷ்ர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி ஒரு அம்பு எறிந்தான். அந்த அம்பு அவருடைய நெஞ்சுக்கு மேலாக குத்தி கொண்டது. தொழுகையில் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க, ஈமானுடைய பகுதி இது. தொழுகையில் இருக்கிறார்கள், அம்பு வந்து அவர்களுடைய நெஞ்சை குத்தியது. அவர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. இடது கையால் அந்த அம்பை தன்னுடைய உடலில் இருந்து எடுத்து போட்டுவிட்டு மீண்டும் தொழுகையை கண்டினியூ பண்றான். மீண்டும் அடுத்த அம்பை அவன் எறிகின்றான். அடுத்த அம்பும் இந்த பக்கமாக வந்து குத்தியது. மறுபடியும் அந்த அம்பை எடுத்து விட்டு போட்டுட்டு தொழுகையை கண்டினியூ பண்றான். மறுபடியும் மூன்றாவது அம்பை அவன் விடுகின்றான். மூன்றாவது அம்பும் வந்து குத்தியது. அதையும் அவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்து போட்டு விட்டு தொழுகையை கண்டினியூ பண்றான். இப்போ தொழுகையை முழுவதுமாக முடித்ததற்கு பின்னால் பக்கத்தில் இருப்பவரை எழுப்பினார்கள். உடம்புல இருந்து ரத்தமா போய்கிட்டு இருக்கு. அப்பா அவர் எங்களை எழுப்பி இருக்கலாமே, தொழுகையில எழுப்பலாம் தானே, போர்க்காலம், தொழுகையில இருக்கிறாங்க, உபரியான தொழுகை. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே முதல் அம்பு உங்களை நோக்கி வரும்போதே எதிரி ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்ததுமே நீங்கள் எங்களை எழுப்பி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர் எந்திரிச்சு கேட்கிற நேரத்துல அவர் சொன்னார், நான் ஆழமாக தொழுகையில் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தேன். இந்த சூறா இடையில் இருப்பதை நிறுத்துவதை நான் விரும்பல. என்னுடைய தொழுகை இந்த சூறாவினுடைய இடையில் நிறுத்திவிட்டு தொழுகையினுடைய இந்த ஒரு செய்கை, ஒரு ஹரக்கத், ஒரு அசைவை நான் விரும்பவில்லை. முழுவதுமாக ஓதி முடிக்க நான் விரும்பினேன். எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க. இந்த அளவிற்கு குர்ஆனை ஓதுவதில், அல்லாஹுக்காக தொழுகையை ஈடுபட்டு கொண்டிருந்ததில் அவர்களுடைய முழுமையான அந்த ஆன்மா அல்லாஹோடு தொழுகையில் ஈடுபட்டு இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற இந்த இருவகையான சம்பவங்களை இந்த கத்ஃபான் கிளையினர்கள், வம்பர்கள் இதையெல்லாம் பார்த்து ஈமானிய படிப்பினை பெற்றார்கள். பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள், பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வப்போது வந்து சந்தித்தார்கள், சட்டதிட்டங்களை கேட்டுக்கொண்டார்கள். ஹுனைன் போரிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள், ஃபத்ஹே மக்காவிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி வழிப்பறி கொள்ளையர்களில் ஈடுபட்டவர்கள் பிற்காலத்தில் ஜகாத்தும் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டான் பாருங்க. இந்த இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சம்பாதிக்க ஆரம்பித்து தங்களுடைய பொருளாதாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜகாத்தாக கொடுத்து அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி விட்டார்கள். எனவே இந்த சம்பவத்திற்கு பின்னால் இந்த கிளையினர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதற்காக சில படை பிரிவுகளையும் அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இன்னும் சில படை பிரிவுகளை அனுப்பி வைத்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான வம்பர்களும் இது போன்ற குண்டர்களும் வழிப்பறி கொள்ளையர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவிய விகிதம் இருந்தார்கள்.